ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சிக்கு வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். ஏஆர் ரஹ்மான் இசையை மட்டும் இல்லாம ரஹ்மானையே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு மொழிகளை தாண்டி நாடுகளை தாண்டி ஆஸ்கர் விருதை 2 முறை வாங்கிய முதல் ஏசியன் அப்படின்ற பெருமை பெற்று இந்திய இசையை உலகிற்கும் உலக இசையை இந்தியாவிற்கும் பரிமாற்றம் செய்கிற ஒரு இசை வல்லுநரை தாண்டி ஒரு இசை தூதுவரா இருக்கிற நம்ம ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த, அதுவும் அவருடைய ஆரம்ப காலங்களில் அவர் இசையமைத்த பாடல்கள் ஒரு 10 சூப்பர் ஹிட் பாடல்களை அடுத்து இந்த சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில அவரை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களோட நீங்க கேட்க போறீங்க. அண்ட் முதல் பாடலாக அலைப்பாயுதே படத்திற்காக வைரமுத்து ஐயாவுடைய வரிகளுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையில் சாதனா சர்கம் ஸ்ரீனிவாஸ் பாடிய ஒரு பாடலோடவே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஏஆர் ரஹ்மான் ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில்.
உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி என் தளிர் மலரே என்னும் தயக்கம் என்ன என்னை புரியாதா இது வாழ்வா சாவா கண்டுகொண்டேன் படத்திற்காக வைரமுத்து ஐயாவுடைய வரிகளுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடலை கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஏஆர் ரஹ்மான் ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். ஏஆர் ரஹ்மானுடைய அப்பா திரு ஆர்.கே. சேகர் ஒரு இசையமைப்பாளரா இருந்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள்ல நிறைய படங்களுக்கு இசையும் அமைச்சிருந்தார். சின்ன வயசா இருந்த ரஹ்மானுக்கு கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் இதுல தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா அவங்க அப்பா அவர் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு குட்டி கீபோர்டு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த கீபோர்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய என்டையர் ஃபேசினேஷன் அந்த கீபோர்டா தான் இருந்திருக்கு. அந்த கீபோர்டோடவே விளையாடுறது, அந்த கீபோர்டை கத்துக்கிறதுன்னு நம்ம ஏஆர் ரஹ்மான் ஃபுல்லா அந்த கீபோர்டோடவே அடிக்ட் ஆயிட்டாராம். ஒரு கட்டத்துல 4 கீபோர்டுகளை வச்சு ஒன்னாவே வாசிப்பாராம். அவர் தூர்தர்ஷன்ல வண்டர் பலூன்ற ப்ரோக்ராம்ல கூட 4 கீபோர்டுகளை ஒன்னா வச்சு அந்த வயசுலேயே வாசிச்சது பல பேரை கவர்ந்தது மட்டும் இல்லாம ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. திடீர்னு அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 11 வயசுலயே ஏஆர் ரஹ்மான் பல இசையமைப்பாளர்களுடைய இசையில கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சார். which includes நம்ம இசைஞானி இளையராஜா சார், டி ராஜேந்தர் சார், இன்னும் அந்த டைம்ல இருந்த பல முன்னணி இசையமைப்பாளர்களுடைய இசையிலெல்லாம் அவர் கீபோர்டு வாசிச்சிருந்திருக்காரு. இன்னும் தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் பத்தி பல சுவாரஸ்யங்களை சொல்றதுக்கு முன்னாடி அடுத்து எனக்கு ரொம்ப பிடித்த பார்த்தாலே பரவசம் படத்திற்காக வைரமுத்து ஐயாவுடைய வரிகளுக்கு ஸ்ரீனிவாஸ் அண்ட் சாதனா சர்கம் ஏஆர் ரஹ்மான் இசையில பாடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங் only on சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஏஆர் ரஹ்மான் ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். சுகமா உன் கோபங்கள் சுகமா அழகே சுகமா உன் கோபங்கள் சுகமா
நடத்தும் பேச்சுவார்த்தை உடைந்த மனங்கள் ஒட்டாதா? அழகே சுகமா அன்பே சுகமா உன் கோபங்கள் சுகமா உன் தாபங்கள் சுகமா தலைவா சுகமா சுகமா உன் தனிமை சுகமா சுகமா கண்ணம் ரெண்டு சுகமா அதில் கடைசி முத்தம் சுகமா உந்தன் கட்டில் சுகமா என் ஒற்றை தலையணை சுகமா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஏஆர் ரெஹ்மான் ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்ற நேற்று நீ எங்கிருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய். நேற்று நீ எங்க இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய். கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே நான் உறங்க வேண்டும் அழகான இடம் வேண்டும் கண்களில் இடம் கொடுப்பாயா? நீ என் அருகில் வந்து நெளிய நான் உன் மனதில் சென்று ஒளிய நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க. பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ்க. காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்ற. காற்று, நீ எங்க இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய்.
நெஞ்சம் மறண்டு நிற்கிறதே. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதறிந்தேன். என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிடு சொன்னார் சரியா சரியா. கட்டிலிடும் வயதில் தொட்டிலிடு சொன்னார் சரியா சரியா. கட்டிலில் இருவரும் குழந்தைகளானால் பிழையா பிழையா? காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக. காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றான். ரிதம் படத்திற்காக A.R. ரஹ்மான் இசையில் வைரமுத்து அவர்களுடைய வரிகளுக்கு உன்னிகிருஷ்ணன், கவிதா சுப்பிரமணியம் பாடின பாடலை கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் A.R. ரஹ்மான் ஸ்பெஷல் வித் மீ RJ மிர்ச்சி செந்தில். R.S. திலீப் குமாரா இருந்தவர் A.R. ரஹ்மானா மாறினதே ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்னால தான். A.R. ரஹ்மானுடைய அக்காவுக்கு ஒரு வாட்டி ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சான். பல டாக்டர்ஸ் கிட்ட காட்டியும் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அது உடம்பு குணமாகவே இல்லை. அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் ஒரு தர்காவில் போய் நீங்கள் வேண்டிக்கங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரஹ்மானும் அவங்க அம்மாவும் போய் அந்த தர்காவில் அவங்க அக்காவுக்காக வேண்டி இருந்திருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம்னா அவ்வளோ நாள் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்த அவங்க அக்காவுடைய உடல்நிலை உடனே சரியாக ஆரம்பிச்சுதான். படிப்படியாக குணம் அடைஞ்சு அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் A.R. ரஹ்மான் தன்னுடைய 23வது வயதுல அவங்களுடைய என்டையர் ஃபேமிலியோட இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆனாரு. தன்னுடைய திலீப் குமார்ன்ற பேரை A.R. ரஹ்மான் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உலகத்துடைய எந்த மூலையில இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறத அவர் தவறதே கிடையாது. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா இவருடைய பேருக்கும் பிரபல இந்தி நடிகர் திலீப் குமாருடைய பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமைன்றத இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க சொல்றேன். அடுத்து பா விஜயுடைய வரிகள்ல தெனாலி படத்திற்காக SPB சார் அண்ட் சாதனா சர்கம் A.R. ரஹ்மான் இசையில் பாடிய பாடலை கேட்க போறீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் A.R. ரஹ்மான் ஸ்பெஷல் வித் மீ RJ மிர்ச்சி செந்தில். ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. சுவாசமே 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 சுவாசமே. என்ன சொல்ல என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. இதயம் தான் சரிந்தது உன்னிடம் மெல்ல. வாசமே 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 வாசமே. என்ன சொல்லி என்னை சொல்ல, கண்கள் ரெண்டில் கண்கள் செல்ல, சிறகுகள் முளைக்குது மனசுக்குள் மெல்ல. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய். இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய். ஆறறிவோடு உயிரது கொண்டேன், ஏழாம் அறிவாக காதல் வர கண்டேன். இயற்கை கோளாறில் இயங்கிய என்னை செயற்கை கோளாக உன்னை சுற்ற வைத்தாய். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். சுவாசமே சுவாசமே.
பறக்கும் தட்டாக பறந்திட செய்தாய். நதிகளில்லாத அரபு தேசம்தான் நைல் நதியாக எனக்குள்ளே வந்தாய். நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே முழு நிலவாக என்னுடன் சேர்ந்தாய். கிழக்காக நீ கிடைத்தாய் விடிந்து விட்டேனே. வாசமே வாசமே என்ன சொல்லி என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தழ. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஏஆர் ரெஹ்மான் ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர்தான் என்ன? புயலுக்கு காதல் என்று பேர் சொல்கின்றார், அடுத்த நிலைதான் என்ன? இந்த புயல் இன்று கரை கடந்தால் என்னும் என்னென்ன ஆகும், என்னென்ன ஆகும்? பூகம்பம் நேரும், பூவில் பூகம்பம் நேரும், பூகம்பம் நேரும், பூவில் பூகம்பம் நேரும். மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர்தான் என்ன? இந்த புயல் இன்று கரை கடந்தால் இன்னும் என்னென்ன ஆகும்? மூச்சு விடவும் மறந்து விட்டேன், மூச்சு விடவும் மறந்து விட்டேன். எனக்கென்று பெயர் இல்லை அன்பே, என் உடல் இல்லை இங்கே, என் உயிர் இல்லை உயிரே. என்ன புதுமை அட தூக்கம், என் இடக்கண்ணில் காணா, என் வலக்கண்ணில் நிஜமா? மூங்கிலுக்குள் நுழைகின்ற காற்று முக்தி பெற்று திரும்புதல் போல உன் மடியில் சொல்லாய் விழுந்தவன் கவியாய் முளைத்தேன். உன் பொன்மடி வாழ்க, நம்மை காதல் வாழ்க, நம்மை காதல் வாழ்க, நம்மை காதல் வாழ, நம்மை காதல் வாழ்க. மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர்தான் என்ன? இந்த புயல் இன்று கரை கடந்தால் இன்னும் என்னென்ன ஆகும்? மேற்கில் போன பறவை ஒன்று, மேற்கில் போன பறவை ஒன்று, மே மாதத்தில் எனக்கு ஒரு கன்னி பெண் வரும் என்று காதில் பண்பாடி விட்டு சென்றது. என்ன
வியப்பு அந்த பாடல் பண் தேயும் உன்னை கண்ணே என் கண்கள் உன்னை கண்டது பருவத்திலே ஒரு முறை பூத்தேன் பார்த்ததிலே மறுமுறை பூத்தேன் உன் மார்பின் மையத்தில் எனக்கு ஒரு குடிசை போட்டு நான் வாழ்ந்திட வேண்டும் நம்மை காதல் வாழ்க 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 ஸ்டார் படத்திற்காக வைரமுத்து அவர்களுடைய வரிகளுக்கு எஸ்பிபி சார் அண்ட் சாதனா சர்கம் உடைய குரல்ல ஏஆர் ரஹ்மான் இசையில வந்த பாடலை கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஏஆர் ரஹ்மான் ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். ஏஆர் ரஹ்மான் ஆரம்ப காலங்களில் இசையமைத்த பாடல்கள்ல இருந்து சில சூப்பர் ஹிட் பாடல்களை இன்னைக்கு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தா கீழே இருக்கிற லைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் காலத்துல போஸ்ட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை இந்த மாதிரி வாரம் வர இந்த சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரபல முன்னாள் இந்தி சூப்பர் ஸ்டார் திலீப் குமாரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய மனைவியின் பெயர் ஷாய்ரா பானு. நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய ஒரிஜினல் நேம் திலீப் குமார் தான். அவருடைய மனைவி பேரும் ஷாய்ரா பானுவா. இந்த ரெண்டு தம்பதியினரும் ஒரு பார்ட்டி எப்ப சந்திச்சுக்கிட்டு இந்த சுவாரஸ்யத்தை பகிர்ந்துகிட்டாங்களாம். ஏஆர் ரஹ்மானுக்கு 2 மகள்கள், ஒரு மகன். மகனுக்கு தான் இவர மாதிரியே மியூசிக்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அப்பா மாதிரியே கீபோர்ட்லாம் வாசிக்கிறது. இப்ப அப்பாவோட சேர்ந்து சில ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கூட தலை காட்டுறாரு. ஏஆர் ரஹ்மானுக்கும் அவருடைய மகனுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. 2 பேருடைய பர்த்டேவும் ஜனவரி 6 தானா. இன்னும் ஏஆர் ரஹ்மான் பத்தி பல சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து சாருடைய வரிகளுக்கு எஸ்பிபி சரண் இது காணவில்லை என்று காதில் சொல்லுங்கோ இது நிரந்தரம் என்று வரந்தருங்கோ ஐயோ கலைக்குமார் வரிகளுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையில் கமல்ஹாசன், ஸ்ரீனிவாஸ், சுஜாதா மற்றும் பலர் பாடிய தெனாலி படத்திற்கான பாடலை கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஏஆர் ரஹ்மான் ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். 2 ஆஸ்கார் விருதுகள், 4 தேசிய விருதுகள், 15 பிலிம்பேர் விருதுகள், இன்னும் எண்ணற்ற தேசிய சர்வதேச விருதுகள்லாம் வாங்கியிருக்கிற நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது வரைக்கும் அவர் தேசிய அளவுல, சர்வதேச அளவுல நடந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி